ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு சினிமா கிங் யூனிவர்ஸ். இன்னைக்கு நம்ம முடியல 2024 வெளிவந்த ஒரு சூப்பரான கதையை தான் பார்க்க போறோம். இந்த கதையோட பெரிய வழக்கம் போல நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. கமெண்ட் பாக்ஸ்ல வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லயே இருக்கும், நான் பின் பண்ணி வச்சிருப்பேன். நிறைய பேர் என்ன கேக்குறீங்க அப்படின்னா மூவி நேம் தெரியல சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, அதிலே பின் பண்ணி வச்சிருப்பேன். சோ அதில் பாத்துக்கோங்க. நம்ம சேனல்ல இருக்கிற மத்த கதை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த கதையும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட கதை தான் இது. இந்த கதையும் மத்த கதை போலவே கண்டிப்பா வித்தியாசமா தான் இருக்கும். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆனா அதுக்கு முன்னாடி எப்ப சொல்ற மாதிரி தான் மறக்காம ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல நம்ம சேனல் இப்ப தான் ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க அப்படினாலும் சரி, இல்ல ஏற்கனவே நீங்க சப்ஸ்கிரைபர் அப்படி இருந்தாலும் சரி, ஒரு சின்ன லைக் போட்டு விட்டுருங்க. அந்த லைக் தான் என்ன பூஸ்ட் அப் பண்ணி விடுது. இந்த கதை ஆரம்பிச்சதும் யாரோ ஒருத்தனை காட்டுறாங்க. இவன் வேற யாரும் கிடையாது, இவன் தான் நம்ம ஹீரோ. தலைவர் இந்த சீன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா, என்ன இது ஃப்ரிட்ஜ் எல்லாம் கண்ட மாதிரி இருக்கு, ஏன் யாரும் அடுக்கி வைக்காம இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ்ல திங்ஸ் எல்லாம் விழுந்து கிடக்குது, அதெல்லாம் அடுக்கி வச்சிட்டு இருக்காப்ல. அதே போல நெக்ஸ்ட் அலமாரில பாக்குறான். அலமாரில பார்த்தாலும் எந்த திங்ஸுமே இல்ல, எல்லா மளிகை சாமானும் காலியா இருக்கு. காலியான பிறகு வாங்கி வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கூட பண்ணாம எல்லாமே கண்ட மாதிரி கிடக்குது. ஆக்சுவலா நம்ம ஹீரோ காலேஜ் படிச்சிருப்பான், இப்ப லீவுக்கு வீட்டுக்கு வந்திருக்கான். வீட்டுக்கு வரும்போது பார்த்தா வீடு இந்த கண்டிஷன்ல இருக்கு. அப்புறம் யோசிக்கிறான், என்ன இது வீட்டுல அம்மா என்னதான் பண்றாங்க, சமைக்கிறாங்களா, என்னதான் செய்றாங்க, ஏன் வீட்ல இந்த மாதிரி இருக்குது, அது வந்ததுல இருந்து அவங்க சரியா பேச கூட மாட்டேங்கிறாங்க, அவங்க என்னதான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இவன் செம காண்டாயிடுறான். அப்ப பக்கத்துல பார்த்தா ஒரு பில் அப்புறம் கொரியர் கவர் மாதிரி ரெண்டு இருக்கு. அந்த கொரியர் கவர்ல சைடுல இருக்கிற இன்னொரு பேப்பர் மெடிக்கல் பில் மாதிரி இருக்கு. அப்புறம் அவன் பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்ற மாதிரி அவன் போறான். ஆக்சுவலா அந்த பில்லுல என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, அவங்க அம்மா உடம்பு சரியில்லை, அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க இல்லையா, அந்த பில் தான் அங்க இருக்கும். இன்னொன்னு ஃபர்ஸ்ட் காமிச்சாங்கல டிவோர்ஸ் பேப்பர், அது வந்து பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது, நம்ம ஹீரோட அம்மா இருக்காங்கல்ல அவங்களுக்கும் அவங்க அப்பாவுக்கும் டிவோர்ஸ் ரிலவெண்டா இருக்கிற பேப்பர் தான். இதை அவன் பார்த்துட்டு என்ன பண்றான் அப்படின்னா, இது எப்ப நடந்துச்சு, இதை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி, சரி நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரோம் சொல்லி ட்ரெஸ் சேஞ்ச் பண்றாப்ல. இவன் இந்த மாதிரி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போதே இந்த படத்தோட பேர் அப்படியே நேரடியா போட்டுறாங்க. அதுக்கப்புறம் ரெட் கார்டு முடிஞ்சதும் பார்த்தா ஒரு லேடி கட்டுறாங்க. இந்த லேடி வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ இருக்கான்ல அவனோட அம்மா தான். அவங்க இந்த சீன்ல தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப அவன் கிட்ட வந்து எழுப்பலாமான்னு சொல்லி பாக்குறான். ஆனா பாக்கும்போது அவனுக்கு எழுப்பணும்னு சொல்லி தோணவே இல்ல. இவங்க டயர்டா தூங்கிட்டு இருக்காங்க, எழுப்புறது சரியா இருக்காது, சரி நம்ம போன் பண்ணுவோம்னு சொல்லி அவன் பக்கத்துல நின்னுட்டே போன் பண்றான். போன் பண்ண உடனே அவங்க அம்மா போன் அட்டன் பண்றாங்க. அப்புறம் திரும்பி பாக்குறாங்க. திரும்பி பார்த்துட்டு வாப்பா என்னப்பாச்சு ஏதாவது வேணுமான்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவன் சொல்றான், இல்லலமா வீடு இந்த மாதிரி கண்ட மாதிரி கிடக்குது, திங்ஸ் எதுவுமே இல்ல, சாப்பாடு கூட இல்ல, துணியெல்லாம் துவைக்காம இருக்கு. அப்புறம் அந்த பக்கம் பார்த்தா டிவோர்ஸ் பேப்பர் இருக்கு, என்னதான் நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு அவங்க சொல்றாங்க, இல்லப்பா ஆக்சுவலா உங்க அப்பா உங்ககிட்ட சொல்லிருப்பாரு நினைச்சேன், நான் தான் உனக்கு நேரடியா அம்மா கிடையாது இல்லையா, உன்னோட அம்மா போன பிறகு உங்க அப்பா என்ன லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, நானும் நல்லா பாத்துக்கிட்டேன், என்னை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும், ஆனா இப்போ என்ன அவருக்கு பிடிக்கல போல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்லப்பா என்கிட்ட எதுவும் கேட்காத, எனக்கே உடம்பு முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு மறுபடியும் அவன் கேட்கறான், ஆமா மெடிக்கல் பில்லி நான் பார்த்தேன், என்னாச்சு உங்களுக்கு, நீங்க நார்மலா தானே இருப்பீங்க, இவ்வளவு டயர்டா இவ்வளவு சோர்ந்து போயிருக்கீங்க, உங்களை பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீங்க இந்த மாதிரி இருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். அதுக்கு அவ சொல்றது ஈஸிப்பா, ஆனா அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும், என்னோட பெயினும் வலியும் நான் யாருக்கும் சொல்லி புரிய வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். உடனே ஹீரோ சரி ஓகேமா நீங்க ரொம்ப டிஸ்டர்பா இருக்கீங்க, இப்ப நான் உங்களை தொந்தரவு பண்ணல, நீங்க தூங்குங்க, மத்தத அப்புறம் பேசுறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போயிடுறான். உடனே ஹீரோட அம்மாவும் சரி ஓகேப்பா நான் தூங்குறேன்னு சொல்லிட்டு உடனே தூங்க ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றான் அப்படின்னா, சரி ஓகே நம்மளே எல்லா வேலையும் செய்யலாம்னு சொல்லிட்டு பாத்திரம் கழுவுறான், வீடெல்லாம் கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறான், துணியெல்லாம் துவைச்சு போடுறான், இந்த மாதிரி எல்லா வேலையும் செய்யறாப்ல. அப்பயும் அவங்க அம்மாவை பாக்குறான், அவங்க அம்மா தூங்கிட்டே தான் இருக்காங்க. அவனுக்கு இப்ப என்ன தோணுதுன்னா, இவ்வளவு சவுண்டா பாத்திரம் கழுவுறோம், துணி துவைச்சிட்டு இருக்கோம், வாஷிங் மிஷின் ரன் ஆயிட்டு இருக்கு, ஃபேன் போயிட்டு இருக்கு, ஆனா இவங்க கிட்ட இருந்து ஒரு மாற்றமும் கூட தெரியலையே, திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க, அந்த அளவுக்கு மன உளைச்சல்ல இருக்காங்களா, இவங்க இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லையே, இவங்க இந்த மாதிரி ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவனுக்குள்ள நிறைய கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் முடிவு பண்றான், சரி ஓகே எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு நம்ம போய் உங்களை பார்க்கலாம், ஏன்னா இந்த மாதிரி அவங்களை விடக்கூடாது, ஃபர்ஸ்ட் என்ன சண்டை என்னாச்சு ஏன் நமக்கு எதுவுமே தெரியல, மொத்தமா எல்லாத்தையும் கேட்போம், அப்பதான் அதுக்கான சொல்யூஷன் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ண, அதுக்கப்புறம் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு அவங்க அம்மா பார்க்க போறான். போய் கூப்பிடுறான், மா கொஞ்சம் எழுங்க அப்படின்னு சொல்லி, ஆனா அவங்க முடிச்சிட்டு தான் படுத்துட்டு இருக்காங்க, ஆனா அவன் பேசுறது குரல் எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் கேட்கறான், கோவம் அப்பா மேலயா இல்ல எம் மேலயா, எம் மேல உங்களுக்கு கோவம்னா ஓப்பனா சொல்லிடலாம், இல்ல அப்பா மேல கோவம் அப்படின்னா என்கிட்ட பேசுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி என்கிட்ட சொன்னீங்கன்னா மட்டும்தான் அதுக்கான விளக்கத்தையோ இல்ல அதுக்கான சொல்யூஷன் என்னால கொடுக்க முடியும், நீங்க இந்த மாதிரி சோகமா படுத்துட்டு இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இருக்க போறது இல்ல அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். உடனே அதுக்கு அவங்க என்னப்பா சொல்யூஷன் கொடுக்க முடியும்னால, எந்த சொல்யூஷனுமே கிடையாது, ஏன்னா லைஃப் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல நான் எங்க போக முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அதுக்கு உடனே அவன் லைஃபே முடிஞ்சு போன மாதிரி நீங்க பேச வேண்டாம், ஃபர்ஸ்ட் எழுந்து என்கிட்ட பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் இவளும் பேச ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் அவங்க கூட சாரி கேட்டுக்கிறேன், இத்தனை நாள் நான் தனியா இருந்தேன், இப்ப நீ வந்து இதை பத்தி கேட்கற இல்லையா, அதுக்கே நான் ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்கணும், ஆனா என்ன பண்றது, அந்த சோகம் அந்த சோகத்தோட கோவம் யார் மேல காட்டுறது எப்ப காட்டுறதுன்னு தெரியாம உன் மேல காமிச்சிட்டேன், ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு சாரி சொல்லிக்கிறேன், உங்க அப்பா முன்ன மாதிரிலாம் என்கிட்ட பழகிறது இல்ல, அவருக்கு எனக்கு பிடிக்காம போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு அவன் கேட்கறான், இல்லமா என்னன்னு சொல்லுங்க, டீடைலா சொன்னீங்கன்னா தான் எனக்கு தெரியும், ஏன் என்னாச்சு, அவர் உங்களை அவ்வளவு லவ் பண்ணாரு, இன்னும் சொல்ல போனா எங்க அம்மா அவரை விட்டுட்டு போன பிறகு நீங்க தான் வந்தீங்க, நீங்க வந்த பிறகு உங்களை தாங்குன்னு தாங்கினாரு, அவர் ஒய்ஃப் அவரை விட்டுட்டு போயிட்டாரு சொல்லி 1008 முறை சொல்லுவாரு, ஆனா நீங்க தான் லைஃப்ல கிடைச்ச தேவதன்னு வேற சொல்லுவாரு, அப்படி இருந்தவரை அப்படி ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சொல்றா, ஆமா நானும் அப்படிதான் நினைச்சேன், ஆனா இப்போ அவருக்கு வேற ஒருத்தி கிடைச்சிட்டா, சோ அவளை வச்சுக்கிட்டு என்ன கண்டுக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனுக்கு ஷாக் ஆயிடுது, என்ன அப்பாக்கா, ஏன்டா டேய் காடு வாங்குது வீடு போகுது, இந்த வயசுல உனக்கு பொண்ணாடா, ஏன்டா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், இந்த வயசுல உனக்கு நீ பொண்ணு பார்த்துட்டு இருக்கியாடா அப்படிங்கிற மாதிரி அவன் மனசுல நினைக்கல, வெளியே ஓப்பனாவே சொல்றாப்ல, அந்த மாதிரி அவன் பண்ணிட்டு இருக்கானு சொல்லி முதல்ல அவர் இவர் அப்படிங்கிறது போயிட்டு அவன் இவன் அப்படி சொல்லி மாறிடுது. அதுக்கு அவங்க அம்மாவும் சும்மாலாம் சொல்லல, அவர் இது மட்டும் கிடையாது அதுக்கு மேலேயும் பண்ணுவாரு, வீட்டுல வந்து வீடியோ கால் பண்ணிட்டு இருக்கிறது, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் பேசிட்டு இருக்கிறது, இப்படி எல்லாமே பண்ணுவாரு, இதெல்லாம் நானும் எத்தனை நாள் கண்டு காணாத மாதிரி தாங்கிட்டு இருக்க முடியும்,
இதே நான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அவர் சும்மா இருந்திருப்பாரா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு உங்க பையன் சொல்றான், இது எல்லாத்தையும் உங்க முன்னாடியே பண்ணிட்டு இருந்தானாமா அவன் அப்படின்னு சொல்லி. ஆமாப்பா என் முன்னாடியே தான் பண்ணிட்டு இருந்தாரு. டைம் நான் ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்லி தான் கேட்டேன். உடனே அவர் சொன்னாரு, உனக்கு விருப்பம் தான் இரு, இல்லன்னா போயிட்டே இரு, உன்னை யாரையும் கஷ்டப்பட்டு இருக்க சொன்னது, உனக்கு தான் செட்டில்மெண்ட் வேணா சொல்லி நான் செட்டில்மெண்ட் பண்ணி தரேன், உன்னை யார் பாக்குறா, நீ பாக்குற மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாரு. சோ அப்பவே நான் உடஞ்சு போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்ல உடனே ஷாக் ஆகுறான். என்ன அவன் அப்படியா சொன்னான், அவளா என்ன மனுஷனான்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப ரொம்ப டென்ஷனா பேசுறான். அதுக்கப்புறம் ஹீரோ அம்மாவும் இது மட்டும் இல்லப்பா, இதுக்கு மேல பண்ணிருக்காரு, வார்த்தையில திட்டுறது மட்டும் இல்லாம மெசேஜ் எல்லாம் கூட திட்டிருக்காரு, இங்க பாரு என்ன திட்டினது, அது மட்டும் இல்லாம அவர் அவங்க கூட சேட் பண்ணுவார் இல்லையா, அதெல்லாம் நான் போட்டோ எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே அவங்க கிட்ட காட்டுறாங்க ஹீரோட அம்மா. அவனும் அதை பார்த்துட்டு ஷோ இதை பார்க்க செம்ம காண்டாகுது, என்ன அவன் இப்படி பண்ணிருக்கான், நான் அவன் மேல ரொம்ப மரியாதை வச்சிருந்தேன், அதுக்கு முக்கியமான காரணம் உங்களை நடத்துற விதம் தான். நிறைய பேர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், எங்க அப்பா அம்மா ரொம்ப ஓட இருப்பாங்க, நம்ம மேரேஜ் பண்ண பிறகும் அந்த மாதிரி ஓட தான் நம்ம இருக்கணும்னு சொல்லியிருப்பேன். ஆனா இவனை பார்த்தா அந்த மாதிரி இல்லவே இல்ல. இன்னும் சொல்ல போனா இன்னொரு விஷயம் இருக்குமான்னு சொல்லி அவன் சொல்ல அதுக்கு ஹீரோட அம்மாவும் கேட்கறாங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவன் சொல்றான், இல்ல எனக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் கிடைச்சிருக்கா, சோ அவகிட்ட கூட நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், ஃபியூச்சர்ல எங்க அப்பா அம்மா மாதிரி தான் நம்ம இருக்கணும், அதே லவோட அதே மாதிரி நம்ம வாழணும்னு சொல்லியிருக்கேன். ஆனா இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே கஷ்டமா இருக்கு, இதை போய் நாளைக்கு அவகிட்ட சொன்னா அவ என்ன காரி துப்ப மாட்டா, எந்த மூஞ்சி வச்சுட்டு போய் அவகிட்ட பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல உடனே ஹீரோட அம்மாவும் நீ என்ன சொல்ற, உனக்கு கேர்ள் ஃபிரெண்ட் கிடைச்சிருக்காளா, ஏய் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சிரிச்ச மாதிரி சொல்றாங்க. அதே நேரத்துல இது சந்தோஷமான மொமெண்ட், நான் வேற என்னோட சோகத்தை உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன், நீ ஹாப்பியா இருப்பா, நீ சந்தோஷமா இருக்கணும், நீ ரொம்ப நல்ல பையன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அதுக்கு அவன் ஷோ நீங்க வேற ஏமா இப்ப அதுவா முக்கியம், உங்க நிலைமை நினைச்சா எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஆனா நீங்க அதை கூட மறந்துட்டு எனக்காக சந்தோஷப்படுறீங்க, உங்களை விட்டு போறதுக்கு அவனுக்கு எப்படி மனசு வந்துச்சு, இப்போ அவன் தேடி போயிருக்கான் இல்லையா, அது கண்டிப்பா பொண்ணாவே இருக்காது, வீட்டுல அழகான தேவதையை விட்டு வேற யார் தெரியும் அவன் போயிருக்கான்னு சொல்லிட்டு இவன் சாரமரியா திட்ட ஆரம்பிக்கிறான். இந்த சீன் அவன் கழுவுறான் இல்லையா, அவனுக்கு பீப்பே போடலாம் போல அந்த அளவுக்கு அவங்க அப்பனை அவன் கழுவி ஊத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க சொல்றாங்க, சோ அதனாலதான் என்னால ஒரு பொலிவாவே இருக்க முடியல, எப்பவுமே ஒரு பொண்ணு எப்ப பொலிவா இருப்பா அப்படின்னா தன்னோட கணவனோ இல்ல லவ்வரோ நம்மளை பத்தி பாக்குறாங்க, நம்மளை பத்தி யோசிக்கிறாங்கன்னு நினைக்கும் போது தான் அவங்களே அழகுபடுத்திப்பாங்க, அது மட்டும் இல்லாம எப்பவுமே பளிச்சுன்னு இருப்பாங்க. ஆனா இப்ப அப்படி இல்லைன்னும் போது எப்படி நான் பிரகாசமா இருக்க முடியும், சோ இருண்ட மாதிரி தான் என்னால இருக்க முடியுது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல அதுக்கு அவன் சொல்றான், எனக்கு நல்லாவே புரியுது, ஆனா நீங்க இந்த மாதிரி இருக்கவே கூடாது, இங்க பாருங்க என்ன பாருங்க, சந்தோஷமா இருங்க, சிரிங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சிரிக்க வைக்க ட்ரை பண்றான். ஆனா எவ்வளவு சிரிக்க வைக்க ட்ரை பண்ணாலும் அவங்க டல்லாவே தான் இருக்காங்க, அவங்க ஃபேஸ்ல அந்த சந்தோஷம் அப்படிங்கிறது சுத்தமா வரவே இல்லை. அது போக அவங்க சொல்றாங்க, இங்க பாருப்பா நீ என்ன சந்தோஷப்படுத்துறதுக்காக சில விஷயங்கள்லாம் பண்ற, எனக்கு நல்லாவே புரியுது, ஆனா அது இப்போ ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல, ப்ளீஸ் நீ நார்மலா இரு, நான் தனியாவே இருக்கிறேன்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அவன் சொல்றான், இல்ல உங்களை தனியெல்லாம் விட முடியாது, இங்க என்ன பாருங்க என்னோட அழகான தேவதை நீங்க இந்த மாதிரி சோகமா இருக்க கூடாது, சோ நீங்க சோகமா இருக்கிறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு அவங்க எழுந்து நிக்க சொல்றான். உடனே அவங்க பாக்குறாங்க இவன் எழுந்து நிக்க சொல்றான் அப்படின்னு சொல்லி. அப்புறம் அவன் இங்க வாங்க எழுந்து நில்லுங்கன்னு சொல்லி கூப்பிட எழுந்து நின்ன உடனே எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அவங்க சொல்றாங்க, இப்ப என்ன ஃபீல் பண்ண வேண்டியிருக்கு, ஒண்ணு இல்லையே நார்மல் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு அவன் சொல்றான், இல்ல நம்ம ஜஸ்ட் படுத்துட்டே இருந்தா கூடயும் டயர்டா இருக்கும், மைண்ட் ரெஃப்ரெஷ்ஷே இல்லாம இருக்கும், ஃபர்ஸ்ட் நில்லுங்க என்ன பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு அவளும் பாக்குறா. அதுக்கப்புறம் என்ன சொல்றான் அப்படின்னா, இப்ப ஜஸ்ட் நீங்க அம்மா பையன் அப்படிங்கறத தாண்டி நான் உங்ககிட்ட நார்மலா பேசுறேன், நீங்க என்கிட்ட பேசுங்கன்னு சொல்லிட்டு அவள் அவர்கிட்ட பேசுற போல பேசிட்டு இருக்கான். அவங்க அதுக்கு இதெல்லாம் ஜஸ்ட் ஃபன்னா இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு என்ன சொல்றான் அப்படின்னா, உங்களுக்காக நான் இருக்கேன், ஒரு மேனா நான் இருக்கேன், நீங்க ஃபீல் பண்றீங்கன்னு சொல்லிட்டு தலைவர் டக்குன்னு அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிடறான். உடனே அவங்க ஷாக் ஆயிடுறாங்க. அது போக அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ண உடனே என்ன ஆகுதுன்னு தெரியல, அவங்களுக்கு வேற மாதிரி ரியாக்ஷன் ஆகி அவங்களும் டக்குன்னு அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து 2 நிமிஷம் அந்த மாதிரி அவங்கள மீறி பண்ண ஆரம்பிக்க டக்குன்னு ஹீரோட அம்மாவுக்கு முழிப்பு வந்துருது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நிமிஷம் இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நீ இப்ப என்ன பண்ண ஆரம்பிச்ச, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு அவங்க நீங்க உங்களை உணர்ந்திருக்கீங்க, சோ அதனால உங்களை மீறி சில விஷயங்கள் நடந்துருச்சு, ஐ மீன் நான் என்ன நினைச்சனோ அது நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு அவங்க இல்ல இதெல்லாம் வேண்டாம், உனக்கு வேற இப்பதான் கேர்ள் ஃபிரெண்ட் கிடைச்சிருக்கான்னு சொல்ற, சோ அது மட்டும் இல்லாம இது வேற ஒரு விஷயம், இது வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அவன் இல்ல அவ எப்பயுமே என் கூட தான் இருக்க போறா, அதை பத்தி நான் பேச விரும்பல, இப்போ உங்களுக்கு நான் எப்பயுமே இருப்பேன், உங்களை நான் பளிச்சுன்னு பார்க்கணும், அந்த நம்பிக்கை தரணும் அப்படின்னா இது இப்ப நடந்தே ஆகணும், உங்களுக்கு பிடிக்கும் பாருங்களேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த மாதிரி பண்ண ஆரம்பிக்க அதுக்கப்புறம் அவங்களே என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு உண்மையிலே இது பிடிச்சிருக்கு, போதிய மைண்ட் ரிலாக்ஸ்க்கு கண்டிப்பா இது தேவைதான் சொல்லிட்டு அவங்களும் வேற லெவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த சீன் பாக்குறதுக்கு டாப் நாச்சா இருக்கும். டைரக்டர் என்னையா பண்ணி வச்சிருக்க, வேற மாதிரி ஒரு சம்பவம் பண்ணிருக்கியா, வேற மாதிரி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும்னு தோணுது இந்த ஃபுல் கதையும் பார்க்கும்போது. இந்த கதை மொத்தமா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ரன் ஆகும். இந்த 1 மணி நேரத்துல ஒரு 45 நிமிஷத்துல இருந்து 50 நிமிஷம் சம்பவம் மட்டும் தான் நடக்கும். அதுவும் சம்பவங்கள்லாம் சும்மா வேற லெவல்ல இருக்கிறதுனால கண்டிப்பா பாத்துட்டு நீங்களே சொல்லுவீங்க சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அவங்க சம்பவத்தை பண்ணி முடிச்ச பிறகு நம்ம ஹீரோட அம்மா சொல்றாங்க, நீ சொன்னது கரெக்ட் பா, இப்பதான் என்ன பெண்ணாவே நான் உணர்கிறேன், மங்கை நைட்டிஸ் அப்படின்னு சொல்லி விளம்பரம் வரும் இல்லையா, அந்த விளம்பரத்துல ஒரு டைலாக் மாதிரி அவங்க சொல்றாங்க. அதுக்கு இவனு என்ன சொல்றான் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரியே நிறைவேற்றிட்டேன் இல்லையா, சோ நீங்க அவனை நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க, உங்களுக்காக நான் எப்பவும் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு இவங்களும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் ஹாப்பியா இருக்கிற மாதிரி காமிச்சு இந்த கதை அப்படியே முடிச்சிடறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த கதை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு தரமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.